வேலூரில் இன்று மாலை நடைபெறும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநாட்டிற்கான பணிகள் விறுவிறுப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. கோட்டை மைதானத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை 2026 இலக்கு இலட்சிய மாநாட்டில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்க உள்ளார். இதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ்.ஆர்.கே. அப்பு, புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், கழக அமைப்பு செயலாளர் ராமு மற்றும் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் டாக்டர் பரமசிவம் ஆகியோர் ஆய்வு செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பொய் புகாரில் கைது செய்யப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரை விடுவிக்க கோரி கிராம மக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கணவாய்ப்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் மாற்று சமுதாய பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் சசிகுமாரின் பாட்டி மரணமடைந்த நிலையில் மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்த தன் மனைவி ஊரை விட்டு சென்றால்தான் தனது பாட்டியின் உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க முடியும் என்று ஊராட்சி தலைவர் உள்ளிட்டோர் மிரட்டுவதாக சசிகுமார் புகார் அளித்தார். இதன் பேரில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஊராட்சி தலைவர் உள்ளிட்ட 5 பேர் பிடிபட்டனர். இதையடுத்து ஊராட்சி தலைவர் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டதால் அவரை விடுவித்து பொய் புகார் அளித்த சசிகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் வாணியம்பாடி வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். பின்னர் ஊராட்சி தலைவரை விடுவிக்காவிட்டால் அரசு ஆவணங்களை ஒப்படைக்க உள்ளதாக கூறினர்.